ஒரு சொந்த தொழில் தொடங்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். பண்றதுக்கு ஒரு பயம் இருக்கும். அதுக்கு காரணம் அப்பாவா இருக்கலாம், ஹஸ்பண்டா இருக்கலாம். இல்ல ஆணாதிக்க புத்தி உள்ள பெண்கள் சில பேர் உட்காந்து இத வந்து தடுத்துட்டு இருந்திருக்கலாம். ம். ஸோ யாரோ ஒருத்தருக்கு கட்டுப்பட்டு எனக்கு பிடிச்ச ஒரு விஷயங்கள நான் செய்யலான்னு இருந்தவங்கலாம், அத செய்ய ஆரம்பிக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் பேசுறது. ஓ! 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி 2ஆம் இடத்த பார்க்குறாரு. அப்போ ஒரு பெண் இருப்பாங்க. மேஷராசி பெண் வீட்ல இருக்கிறாங்கன்னா, யாரோ ஒருத்தர் குடும்ப நபர் வந்து அவங்கள அழுத்திட்டே இருப்பாங்க. எதிர்த்து பேச முடியாது. எதிர்த்து பேசினா நமக்கு சூழ்நிலை சரியில்லாம போயிடுங்கிற நிலைமையில வாய மூடிட்டு உட்காந்துருப்பாங்க. எதிர்த்து பேச தெரியும். பேசுறதுக்கான அறிவு இருக்கும். தன் பக்கத்துல நியாயமும் இருந்து பேசாம இருந்தவங்கலாம், இப்ப பேச ஆரம்பிப்பாங்க. ஓ! தனக்காக ஸ்பீக் அவுட் பண்ணுவாங்க. அதுதான் 2ஆம் இடத்துக்கு விழக்கூடிய சனியுடைய பார்வை. வம்ப கொண்டு தான் வரும். பட் ம். பரவால்ல வம்பு வந்தாலும் பரவால்ல. இதுக்கு மேலலாம் நான் பொறுத்திருக்க மாட்டேன்னு பேசும்போது, இவங்களுக்கான நியாயமும் குடும்பத்திலயும், வெளி வட்டாரத்திலயும், சமூகத்திலயும் கிடைக்கும். ஓகே மேம். இப்ப வந்து மேஷராசி பெண்கள் வந்து சனி பெயர்ச்சில இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்டின்னா, நெகட்டிவ் கூட பாசிட்டிவா மாறும் அப்டின்னா என்ன சொல்வீங்க மேம்? மேஷராசி பெண்களுக்கு சில பிரத்யேகமான பரிகாரங்கள். இத செய்யும்போது இந்த மே சனி பெயர்ச்சியில வரக்கூடிய நெகட்டிவ்ஸ் கூட கொஞ்சம் ம். பாசிட்டிவா மாறும். என்னலாம் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸர்சைஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும்.